தவத்துக்குரிய அறிவு எதுன்னா அது ஜீவகாரணியம் தான். தவத்துக்குரிய அறிவு எதுன்னு பரிவு காட்டுவது தான். தவத்துக்குரிய அறிவு எதுன்னு கேட்டான் விட்டு கொடுத்து வாழ்வது தான். தவத்துக்குரிய அறிவு எதுன்னு கேட்டான் எல்லோரும் சகோதரராக பார்ப்பது தான். ஆக தவத்துக்கு என்று தனி அறிவு இல்லை. இது அது சார்ந்தே முன் செய்த வினையின் காரணமாக அவ்வப்போது சில கொனைக்கட்டு வரத்தான் செய்யும். சம்பந்தம் இல்லாமல் சில பேர் நமக்கு வேண்டாதவர்கள் பேசுவார்கள். நீ முன் ஜென்மத்தை பேசியிருக்கிறான் நமக்கு இடையே அவனை செய்கிறான். நம்ம செய்த பாவம் அவனுக்கு இடையே செய்கிறான். அவங்களுக்கு குறையில்லைப்பா, நீ செய்த பாவம் தான் அவனுக்கு இடையே செஞ்சுட்டு இருக்கான். அதனால் நம்ம மேலே கோபம் கொள்ள நியாயம் இல்லை. இந்த அறிவு யார் தருவான்னு அது ஆசான் ராமலிங்க சாமி தரணும். அது முதுபெரும் தலைவன் நந்தீசன் தர வேண்டும், முதுகு தலைவன் அகத்தீசன் தர வேண்டும். நீ முன் செய்த வெண்ணெய் பயனும் ஒன்று சூழ்ந்திருக்கு. அது இந்த ஜென்மத்தில் சூழ்ந்திருக்கலாம். வினைக்கு அது வினை வெடுவதற்கு துணையாக இருக்கும் அல்லவா. உனக்கு மற்ற வெடிவு தந்தால் நம்ம பாவம் கழிவதுன்னு நினைக்க வேண்டும். மற்ற இடையில கடுமையாக பேசிட்டு போகிறான், பாவம் தெரியுது அல்லவா. அது ஒன்று முன் ஜென்மத்தை பேசியிருக்கலாம், அதுக்காக பேசலாம். அது புதுமையாக அது புதிய இந்த ஜென்மத்தை பேசியிருக்கலாம், பேசிட்டு போகிறான். அப்படிங்களா இந்த அறிவு எப்போ யாருன்னா ரமணிக சாமியில் இன்னும் எனக்கு கொனைக்கேட்டு இருக்கு ஐயா, நான் என்னையா செய்வேன், என்ன எனக்கு இந்த கொனைக்கேட்டு தான் ஐயா மீண்டும் பிறவி காரணமாக இருக்குது. நீ என்னை இந்த கொனைக்கேட்டு வந்து விடுபட அருள் செய்யணும்னு கேட்கணும். கடுமையை பார்த்தாலே பாவம் வந்துடும். ஒருத்தன் முறைச்சி பார்த்தான், என்ன பாவி இப்படி பார்க்குறானா, அது அப்போவே பிறவி. என்ன பார்த்தே பாவி ஆகும். பார்த்தாலே ஒருத்தனை கடுமையை பார்த்து கொடுமையை கோபமாக பார்த்தாவே அப்பவே பிறவி இன்னொரு பிறவி வரும். கடுமையை பேசினால் பிறவி வரும். ஆக எந்த செயலிலும் பார்வையிலும் பேச்சிலும் செயலிலும் தூய்மை இருந்தால், அதில் சத்தியம் இருந்தால் இனி பிறவி இருக்காது. இப்போ இது எப்படி ஒரே நாளில் வருமோ? ஏன்னா ஒரு நாளில் என்ன கடைசரக்கா வாங்கிட்டு வருது. தொடர்ந்து மனசுக்கு பேச்சு கொடுக்கணும். அறிவே இப்போ இருக்க அறிவுன்னா என்ன அறிவுன்னா, இப்போ இருக்கிறது பழைய ஜென்மம் செய்த பாவப்பட்ட அறிவு. அது எப்படி இருக்குது? பொல்லாத காமதேகத்தில் இருக்குது. பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் இப்போ எப்படி கொனை அறிவு மங்கி கிடக்கு. இந்த அறிவு தெளிவடையணும். அந்த அறிவு தெளிவடைவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஆகிய இந்த நூல் வேண்டும். ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போ அறிவு மங்கி இருக்குது, கொனைக்கேடு இருக்குது, பொறாமை இருக்குது, வறுமை இருக்குது, கடன் சுமை இருக்குது, யானை என்ற கருவம் இருக்குது, ஜாதி வெறி இருக்குது, மத வெறி இருக்குது. பிறகு மதித்து பேச மாட்டேங்கிறோம். இதெல்லாம் கொனைக்கேடு தானப்பா, மீன் பிறகு வருமே, அதுக்கு என்ன செய்யலாம்? இத்தனையும் உடனே செய்யலாம். பேராசை, பொறாமை, புறங்கூறுதல், பிறர் மதியாமை, அவமதித்தல், கொடூரமான கோபம், வெளியே தாங்க முடியாத கொடுமையான கோபம், இதெல்லாம் பாவத்து சின்னங்கள் தான். என்ன செய்யலையா? என்ன அதுக்கு என்ன எவ்வா என்ன வேற வழியே இல்லை. இதுக்கு என்ன வழின்னா, உயிர் கொலை செய்யாதே, எந்த உயிரையும் கொள்ளாதே. சரி, அதுக்கு ஆசை இருக்கணுமே. ரமணிக சாமிகளே, நான் எந்த உயிரையும் கொள்ளாத இருக்கு, நீ தான் பருள் செய்யணும். அப்பா எனக்கு இப்போ ஒரு உயிர் கொலை செய்தல் நாட்டை இருக்கப்பா, அது கண்டு இறக்கம் சிந்த வேணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அது செய்கிறோம், சரி மகன். அது மட்டும் இல்லையா, நான் என்ன பாவம்